அன்புடையோருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம திருச்சி தப்லி ஆலம் பாதுஷா அவர்களின் 3வது பாக வீடியோ தாங்க போட்டிருக்கேன். முதல் பாகம் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் தப்லி ஆலம் பாதுஷா அவர்களுக்கு 7 வயசாக இருக்கும்போதே அவருடைய தந்தை அகமது கபீர் மரணம் அடைஞ்சிட்றாங்க. இதனால் இஸ்தான்புல் பஹ்னஸா நகரமே சோகத்தில் மூழ்கிடுச்சு. 7 வயதான திருச்சி தப்லி ஆலம் பாதுஷா அவர்களை ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு உறுதுணையாக சையத் அலி என்பவரை மக்கள் நியமிக்கிறாங்க. 10 ஆண்டுகள் அப்படியே உருண்டு போயிடுச்சுங்க. 17 வயசு இருக்கும்போது அந்த சையத் அலியும் மரணம் அடைஞ்சு விட்டுறாங்க. இதனால் ஹஜ்ரத் தப்லி ஆலம் பாதுஷா அவர்கள் முழு ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ சையத் அலி அவர்களுடைய 2 மகனார்கள் இருக்காங்கல்ல, ஹஜ்ரத் சம்சுதீன், ஹஜ்ரத் சம்சுல்லாஹ், இருவரையும் அமைச்சர்களாகி 4 ஆண்டுகள் அழகிய முறையில் ஆட்சிகள் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. 21 வயசில் அன்று ஒரு நாள் தப்லி ஆலம் பாதுஷா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருதுங்க. ஸோ அந்த கனவு என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக முதல் வீடியோ பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலை போய் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.